ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நம்ம எஸ்எஸ்சிக்காக தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம லைவ் செஷன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த லைவ் செஷனில் புதுசாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி மேரத்தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் வந்து ஒரு ரியல் டைமில் கொஷின்ஸ் எப்படிலாம் சால்வ் பண்ணுன்றது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்சைட் கொடுக்கும். அந்த லைவ் செஷன் பார்த்து நிறைய பேர் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க. அதே மாரி இந்த வருஷம் எஸ்எஸ்சி டார்கெட் பண்ணி, அது சிஜிஎல்லோ, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் என்ன எக்ஸாம் வேணா இருக்கட்டும். ஸோ கான்செப்ட்ஸ நம்ம நல்லா டார்கெட் பண்ணி நம்ம பிரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா, நம்மனால எக்ஸாம்ஸ ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த அப்ஜெக்டிவ்ல தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்லேருந்து எஸ்எஸ்சிக்காக அஸ்திரம் சீரிஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த அஸ்திரம் சீரிஸ் வந்து இந்த வருஷம் ஏதாவது ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் நம்ம கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றத ஒரு அப்ஜெக்டிவ் வச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த அஸ்திரம் சீரிஸ் வந்து நம்ம என்ன டார்கெட் பண்ணியிருக்கோம்னா, நான் சொன்ன மாரி எஸ்எஸ்சி 2025 தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கு. டெய்லி வந்து நீங்க லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இந்த டெய்லி லைவ் செஷன் ஏன் நம்ம சொல்றோம்னா, ஒரு கொஸ்டின எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுல நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோம் அப்படின்றது ஒரு ஃபேக்கல்டி கைடன்ஸ் கீழ படிச்சா ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் ரீசனிங், ஜிஎஸ் இது 3த்துக்கான லைவ் செஷன் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி டெய்லின்றது ஆக்சுவலா இப்ப பார்த்தீங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே ஈவினிங் 6 பிஎம்ல இருந்து 9 பிஎம். இந்த 3 ஹவர் வந்து உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ட நம்ம டார்கெட் பண்ணி லைவ் செஷன்ஸ் கொண்டு போறோம். இது போக வீக்கெண்ட் வந்து நம்ம மேரத்தான் பிளான் பண்றோம். அந்த வீக்ல நம்ம என்ன பிரிப்பேர் பண்ணியிருக்கோமோ, அத பேஸ் பண்ணினா ஒரு மேரத்தான் இருக்கு. அதே மாரி இந்த ஈச் சப்ஜெக்ட்டையும் இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர்டா எடுத்துட்டு போறோம். இப்ப நம்ம லைவ் போறோம்ன்றனால குருட்டாம்போக்கா நம்ம பண்ண முடியாது. ஸோ இத ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா, ஆர்கனைஸ்டா நம்ம எடுத்துட்டு போறோம். ஒரு சப்ஜெக்ட்ல இப்ப நம்ம என்ன டார்கெட் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். ஸோ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம கிராமர் சீரிஸ் எடுத்துட்டு போறோம். இந்த கிராமர் சீரிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம் ஓரியன்டடான ஃபோக்கஸ் நம்ம வச்சிருக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிராமர்ல நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கக்கூடிய ஏரியா எரர் ஸ்பாட்டிங். ஏன் எரர் ஸ்பாட்டிங் சேலஞ்சிங்கா இருக்குன்னா, நான் கிராமர் படிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஆன்ஸர் பண்ண முடியல. நீங்க ஆன்ஸர் பண்றதுக்கு நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டாபிக்குமே நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு, அந்த டாபிக்ல என்ன மாரிலாம் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத நம்ம தனியா எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ் வந்து இது போகும். இந்த 2 வீக்ஸ் முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் நம்ம பிஒய்க்யூ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஒய்க்யூல கேட்ட எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இந்த மாரி டாபிக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெக்காபுலரி மேரத்தான் இது லாஸ்ட் இயர் நான் சொன்ன மாரி எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அ ஒரு சீரிஸ் ஆஃப் மேரத்தான் போயிருந்தது. அதோட எக்ஸாம் கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம். அத இப்ப நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். லாஸ்ட் இயர் வந்து இடியம்ஸ் அண்ட் சாரி சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸோட காமன் லிஸ்ட்ட வச்சு நம்ம போயிருந்தோம். இந்த வருஷம் அது கூட இடியம்ஸும் நம்ம ஆட் பண்ணி, இந்த மேரத்தான்றது நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மண்டே டூ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு கிராமர் சீரிஸ் அந்த 2 வீக்ஸ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அப்படியே பிஒய்க்யூ. ஏன் வந்து இது முடிஞ்ச உடனே போறோம்னா, இப்ப நம்ம கான்செப்ட்ஸ் நல்லா கத்துப்போம். எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும்னு கத்துப்போம். அதுக்கப்புறம் இந்த பிஒய்க்யூ சீரிஸ்ல கை வச்சா மட்டும் தான் உங்களால அத அப்ளை பண்ண முடியும். அண்ட் இது போக நம்ம வீக்கெண்ட்ஸ்ல வந்து மேரத்தான்ஸ் பிளான் பண்ணுவோம். அதுல ஒரு சில மேரத்தான் வந்து வெக்காபுலரிக்கு நம்ம பிளான் பண்ணலாம். அடுத்து மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம டாபிக் வைஸா போறோம். பெர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி டாபிக் வைஸ்ல போறோம். அந்த டாபிக் வைஸ்லயுமே ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் எப்படின்னு கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு டைப்ல நம்ம போறோம். பெர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா, இப்ப டே 1 வந்து நவீன் சார் வந்து ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ், ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின் பார்ப்பாங்க. பட் டே 2ல வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்ன்றது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி அந்த வீக்ல என்னென்ன டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களோ, அந்த வீக்கெண்ட்ல வரக்கூடிய மேரத்தான்ல அத பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஜிஎஸ். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டான டாபிக்கு. நெறைய இடம் கை வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதோட பிளானிங் அதுக்கேத்த மாரி தான் இருக்கும். இப்போ ஒரு வீக்ல பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயன்ஸ் இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுவோம். அப்போ ஒரு வீக்கும் ஒரு சப்ஜெக்ட் வச்சுப்போம். இப்ப லெட்ஸ் சே ஹிஸ்டரி வந்து இந்த வீக் வந்து நம்ம ஹிஸ்டரி டார்கெட் பண்ணுவோம். ஹிஸ்டரில முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணிப்போம். அத பேஸ் பண்ணி ஓரளவுக்கு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். பட் வீக்கெண்ட்ல வரும்போது அந்த கான்செப்ட்ஸ் நம்ம எவ்வளோ கத்துக்கிட்டோமோ, அத வச்சு நம்ம வீக்கெண்ட் மேரத்தான்ல கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்து ஒரு நாள் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நம்ம டெடிகேட் பண்ணுவோம். ஒரு நாள் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெடிகேட் பண்ணலாம். ஸோ 5 நாள்ல வந்து 3 நாள் சப்ஜெக்ட், 1 நாள் ஸ்டாட்டிக் ஜிகே, 1 நாள் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வீக்கெண்ட்ல வரும்போது மேரத்தான். அப்போ இந்த வீக்கெண்ட் மேரத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 6 டூ 7 ஹார்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 6 டூ 7 ஹார்ஸ்ல மேத்ஸ், இங்கிலீஷ், ஜிஎஸ் வீக் டேஸ்ல என்ன பண்ணியிருக்கோமோ, அந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி வீக்கெண்ட்ல அந்த மேரத்தான்ல கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்குற நெறைய பேரு
கிட்டத்தட்ட பாதி பேர் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நாங்க ரைட்டான ட்ராக்ல போறோமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் அதுவுமே எங்களுக்கு வந்து ஊக்கமா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது உங்களுக்கானது. கன்சிஸ்டன்ட்டா இருங்க. நீங்க கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க வந்து லைவ் அட்டெண்ட் பண்றனால, ஒரு நாள் லைவ் அட்டெண்ட் பண்றனால, இல்ல ஒரு மாரத்தான் அட்டெண்ட் பண்றனாலயோ உங்களால ப்ராக்ரஸ் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராக்ரஸ் வர்றதுக்கு இப்ப அடுத்து இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் 2 மாசம்னா, இந்த 2 மாசம் நீங்க எஃபோர்ட் போடணும். ஒரு 4 மந்த்ஸ் இருக்கு, 5 மந்த்ஸ் இருக்கு எம்டிஎஸ்க்குனா இந்த 4 அண்ட் 5 மந்த்ஸ் நீங்க எஃபோர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ டெய்லி நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம டெய்லி லைவ் செஷன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்க சேனல்ல அகைன் இப்ப நான் மறுபடியும் சொல்றேன். இங்கிலீஷ் கான்டென்ட் வந்து இப்ப நான் குடுக்குற கான்டென்ட் நீங்க நார்த்ல பார்த்தாலும் இல்லாத ஒரு கான்டென்ட். அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப சூப்பராவான கான்டென்ட்ஸே நாங்க குடுக்குறோம். பட் அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்கிறோம். ஸோ நான் வந்து எங்கள சப்போர்ட் பண்ணுங்கன்றத விட, நீங்க உங்கள சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல நீங்க யுட்டிலைஸ் பண்ணுங்க. கான்டென்ட்ட யுட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யுட்டிலைஸ் பண்றீங்களோ, சேனலும் அதுக்கேத்த மாரி உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அவ்வளோதான். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட இது போடலாம். அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.